பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் வளாகம் அருகில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து பாரத் ஜனதா கட்சியின் சார்பில் லயன்ஸ் கிளப் மற்றும் ஜனரக்ஷா இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் பாஜக மாவட்ட செயலாளர் நாகேந்திரன் என்கிற நாகு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட தலைவர் முனிராஜ், மாவட்ட பொருளாளர் தங்கராஜ், அம்மன் சுரேஷ், டாக்டர் சதீஷ், ஓசூர் எல்டோ அரிமா சங்க தலைவர் சிவகுமார், பொருளாளர் இளமாறன், லயன் சதீஷ் கண்ணன், ஜோன் மணி, ஆர்சி சரவணன், ஒய்விஎஸ் ரெட்டி, ரமேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மற்றும் பாஜக சரவணன், ராமச்சந்திரன், சவுந்தரன், சதீஷ், கிருஷ்ணன், வெங்கட்ராமன், முனியப்பா, தேவராஜ், முருகராஜ், நவீன், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, கரூரில் விஜய் மாநாட்டில் நடைபெற்ற 40 பேர் இருந்தவர்களின் துக்கங்களை சொல்ல முடியாத துயரத்திற்கு நாங்கள் ஆழ்ந்திருக்கிறோம். இந்த நிலையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்கூட்டியே வாட்ஸ்அப், பேஸ்புக்கில் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டோம். ஆனால் தவிர்க்க முடியாத இந்த நிலையில் இந்த மாபெரும் மருத்துவ முகாம், இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது அவர்கள் பேட்டியில் தெரிவித்தனர். பேட்டி மாவட்ட செயலாளர் நாகேந்திரன் என்கிற நாகு. மாநில செயற்குழு உறுப்பினர், முன்னாள் மாவட்ட தலைவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய 75வது பிறந்த நாள். 75 வருஷம் முடிஞ்சு 76க்கு அவருடைய பிறந்த நாள். இன்னைக்கு நாடு முழுவதும் 2 வார சேவா நிகழ்ச்சி நாடு முழுவதும் செஞ்சிட்டு இருக்கோம். இதுல உண்மையில சொல்ல போனா இன்னைக்கு லைன்ஸ் கிளப் எலிட் மூலமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மாரியம்மன் மத்திகிரி பகுதியில மாரியம்மன் கோயில் அருகே ரத்த தான முகாம் இங்க நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் நாகு அவர்கள் அவருடைய தலைமையில இங்க உண்மையிலே எல்லா காரியகர்த்தங்க, பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல்வேறு இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துட்டு இருந்தது. அதனால இந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொண்ட எல்லா பொதுமக்களுக்கும், இங்க கலந்து காரியகர்த்தா அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத பிரதமர் அவர்களுடைய 75வது பிறந்தநாள் கடந்து 76வது பிறந்தநாள் நோக்கி போகுது. அதை தொடர்ந்து இந்தியா நாடு முழுக்க 2 வார சேவை நிகழ்ச்சியானது பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துரதிருஷ்டமாக நேற்று கரூர்ல 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்க இந்த நேரத்துல அஞ்சலி செலுத்திக்கிறோம். ஏற்கனவே இது திட்டமிட்ட போல இங்க நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால தவிர்க்க முடியல. எல்லா குரூப்லயும் நம்ம சொல்லி எல்லாரையும் வர வச்சிருக்கிறோம். இருந்தாலும் பிளாக் எல்லாம் கட்டியிருந்தோம். இப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். தவிர்க்க முடியாத ஆளுங்களும் வராங்க. அவங்களுக்காக இந்த கேம்ப் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம், வேற விதி இல்லாம. ஒசூர் எலைட் கிளப் சார்பிலையும் மற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிறந்த நாள் முன்னிட்டு இங்க பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. சிறப்பு பூஜைகள் எல்லாம் இருந்தது. அதை ரத்து செஞ்சு பிளட் கேம்ப் மட்டும் இன்னைக்கு ஒரு அவரேஜா போயிட்டு இருக்கிறதுன்றது தெரிவிச்சுக்கிறேன். அவரு நம்மளுக்கு செய்திருக்கக்கூடிய தியாகத்துல அவரை போற்றும் வகையில பல்வேறு சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. பல்கம் ஆகட்டும், இப்ப காஷ்மீர்ல பிரிட்ஜ் ஆகட்டும், இப்படிப்பட்ட ஒவ்வொரு திட்டமும், அது மட்டும் இல்ல ஜிஎஸ்டி குறைச்சிருக்காரு. ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு ஆரவாரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை நம்ம அவருக்கு எப்படி நன்றி கடன் பட்டிருக்கோன்றது தெரியல. அந்த நன்றி கடனை தீர்க்கும் வகையில மேலிடத்துக்கு குறிப்பும் வந்திருக்கு. அது இல்லாம இங்க இருக்கிறவங்க மனசார அவரை ஏத்துக்குன்னு முன்னாடி நிகழ்ச்சி பண்ணும் போது நம்ம எல்லாரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை, தானா வந்திருக்காங்க. அப்புறம் எல்லாரும் தானா அவங்களுக்காக நின்று செய்யறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மிக்க நன்றி. நீங்க 40 கடந்து போயிட்டு இருக்கு. 40 கடந்து போயிட்டு இருக்கு. 200-300 பேர் பிளான் பண்ணிருக்கிறோம். 40 வந்திருக்காங்க. சரி, நம்ம யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணல. ரொம்ப பேருக்கு வர வேண்டாம், இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதுனால தவிர்த்திருக்கிறோம்.
வர ஆளுங்களை அதையும் மீறி வராங்க இல்லைங்களா, குரூப்ல பேனர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் பார்த்து அவங்களுக்காக சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம் சார். அது இல்லாம ஹெல்த் கேம்ப் டாக்டர் சதீஷ்குமார்ன்ட்டு நம்ம ஒசூர்ல வந்து வரம் ஹாஸ்பிட்டல் மீரா ஹாஸ்பிட்டலே இருக்காரு. அவர் வந்து இலவச மருத்துவ முகாம் அதுவும் நடக்குதுங்க. இது ஒரு இடத்துல நடக்குதுங்களா, ஒசூர் வேற இடத்துல எங்கேயாவது போட்டுருங்க? வேற வேற இடத்துல நடந்துட்டு இருக்குங்க. எல்லாரும் வந்து அந்த ரொம்ப கிராண்டா நடக்க வேண்டிய நிகழ்ச்சி வந்து குறைச்சிக்கினாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பேர் வந்து நாகேந்திரா, நாகன் கூப்பிடுறாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட செயலாளர்.